கர்த்தர் அடியேனை இந்த சர்ச் ஆஃப் காட் விழுப்புரம் பகுதியிலே கொண்டு வந்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையினுடைய போதகர் அன்பு பாஸ்டர் ரெவரண்ட் மணிகண்டன் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மற்றும் இந்த சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுது இந்த பகுதியிலே வந்தாலும் அவர் இன்முகத்தோடு வரவேற்கிற ஒரு நல்ல போதகராய் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சபையிலே ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்பது அடியனுக்கும் தெரியாது. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். முதலாவதாக நான் இன்றைய நாளிலே நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இது டிசம்பர் மாதமாய் இருக்கிறபடினாலே, ஆனால் நான் பேச வேண்டிய தலைப்பு வேறு. ஆனால் டிசம்பர் மாதமாக இருக்கிறபடினாலே, ஆண்டவர் பிறப்பின் மாதமாய் இருக்கிறபடினாலே அவரை குறித்துதான சில காரியங்களை உள்ளோடு கூட பகிர்ந்து கொண்டு பின்பு என்னுடைய செய்திக்கு நான் போகலாம் என்று இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, லூக்கா 1வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை உயிர்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, எலிசாபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசாபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, கொடுக்கப்படுகிற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே இந்த மக்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் யார் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும். உங்களுடைய வல்லமை என்ன என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும். ஆண்டவரே, நீ எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அறிவினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பம்படியாக கூட இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீ ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அந்த பிறப்பினார் ஆண்டவரே, நீ தாயும் கருவிலே இருக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, எலிசாபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. நீங்க பெரியமானவர்களே, யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே, மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே கருவிலே இருக்கும் பொழுதே அந்த வல்லமை வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? மரியாள் வாழ்த்துகிறார்கள், எலிசாபெத்தினுடைய குழந்தை துள்ளிற்று. அப்போ எலிசாபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை யார்? மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை யார்? இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க. இந்த மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எலிசாபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை யோவான். இந்த யோவான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு முன்பாக அறிவிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு இவரும் தீர்க்கதரிசியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் இந்த யோவான். அந்த குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுதே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருவில் இருக்கும் பொழுதே, அந்த வார்த்தை வெளிப்பட்ட பொழுது மரியா எலிசாபெத்தினுடைய இருக்கிற வயிற்றில் இருக்கிற குழந்தை யோவான் துள்ளிற்று. அடுத்த வசனத்தை வாசிப்போம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. நீங்க சற்று நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஒரு சாதாரண தேவனை ஆராதிக்கவில்லை. அந்த வயிற்றில இருக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமையை
காட்டியவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனையோ பேர் கர்ப்பவதிகளாக இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் குழந்தை கர்ப்பத்திலே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த மாதிரியான ஒரு வெளிப்படுத்துதலை இந்த உலகம் கண்டதில்லை. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த உலகத்திலே சிங்காசனத்திலே வீற்றுக் கொண்டிருந்த அந்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்தார்கள். எவராலையும் சொல்ல முடியாது இப்பொழுதுதான் குழந்தை பிறக்கும், இப்படிதான் குழந்தை பிறக்கும் என்று. ஆனால் இந்த குழந்தை பிறப்பதை குறித்து ஏசாயா 9வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்லங்க. குப்பையில் இருந்தவனை கோபுரத்தில் உயர்த்துகிற தேவன், பாவ குழியிலே இருக்கிறவனை தூக்கி நிறுத்துகிற தேவன் சாதாரணமான தேவன் அல்லங்க. இந்த தேவனுக்கு போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. பிரியமானவர்களே, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலே, வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்தவர். எவ்வளவு பெரிய வைராக்கியமாய் எங்கள் குடும்பம் இருந்தது உங்களுக்கு தெரியாது. இன்றை வரையிலே என் குடும்பத்திலே அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்கள், அவ்வளவு தீவிரவாதிகள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அடியேனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, இதை விட பெரிய ஒரு வாக்கியம் இந்த உலகத்தில் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க இந்த வரப்போகிற கிறிஸ்துமஸ்ல நீங்கள் உள்ளத்திலே அவரை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து அவரை நீங்கள் ஆராதித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது நிச்சயம் பிரியமானது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருக்கலாம், எவ்வளவு வேதனையிலே இருக்கலாம், நமக்கு ஒரு ரட்சகர் பிறக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அறிந்து கொண்டு அந்த இயேசுவை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டு அதிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவன். இன்றைக்கு தலைப்பில் உங்களோடு கூட நான் பேசுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிலைத்திருக்கிறோம். நாம் நிலைத்திருப்பது எப்படி? இன்றைக்கு பிறக்கின்ற இயேசு கிறிஸ்து நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எதுவாக இருந்தால் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தலைப்பு நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தலைப்பை நாம் தியானம் பண்ணுவோம். யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிலும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் அவரோடு கூட உறவாடுவோம் என்று சொன்னால், நாம் சரியான பாதையிலே அவரோடு கூட நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த 4வது 5வது வசனத்தை வாசிப்போம். அதே 15 4 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் என்னிலும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கலாம், நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருக்கலாம்,
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். எப்படி கனிகளை கொடுப்பீர்கள்? நீங்கள் எதனால் கனிகளை கொடுப்பீர்கள்? ஏன் நீங்கள் நன்றாக படித்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும்? பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஏன் என்று சொன்னால், நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அவர் உங்களில் நிலைத்திருப்பார். அந்த நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை தினந்தோறும் ஆராதிக்கிறவர்களாய், தினந்தோறும் அவரை துதிக்கிறவர்களாய், தினந்தோறும் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதியதாக இருக்கிறது. என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். என்னை தேடுகிறவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது என்ன சொல்றாரு? என்னை நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன பிரியமானவர்களே? நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, அவரிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவருக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியும், உங்களுக்கு குறைகள் தெரியும், உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பேச முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் இருதய வேதனையை அறிந்திருக்கிறவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு யாரும் இல்லையே, என்னை காப்பாற்றுவர்கள் ஒருவரும் இல்லையே, நான் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேனே, நான் நோயாளியா இருக்கிறேனே, என் குடும்பத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தான் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் கொண்டாட இருக்கிறோமே கிறிஸ்துமஸ், அந்த கிறிஸ்துமஸ் சாதாரண கிறிஸ்துமஸ் அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார்கள். இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. நீங்க யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, அவர் நினைத்தால் உங்கள் பாவங்களை ஒரு நிமிடத்திலே மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை சரியில்லை என்று சொன்னால், அந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா பிரியமானவர்களே? என்னிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது சொன்னவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரை உன்னை ரட்சிக்கலையே என்று சொன்னது. ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அந்த ரட்சிப்பின் அனுபவம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்க போகிற, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள், கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. அந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியிலே ஸ்டார் மாட்டுவது, வீட்டிலே ஸ்டார் மாட்டுவது அதெல்லாம் பெரிதல்ல. உங்கள் உள்ளத்திலே அவரை கொண்டு வர வேண்டும். உங்கள் உள்ளத்திலே அவர் வந்து பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. வெளி அலங்காரம் அல்ல, ஆண்டவர் பார்ப்பது வெளி அலங்காரம் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனிதனோ எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கிறான், அவன் வருகிற காரை பார்க்கிறான், அவனுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கிறான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார். அந்த காணிக்கப்பட்டியில 2 செப்பு காசு போடுகிற அந்த மகனை ஆண்டவர் உயர்த்தி பேசினார். காரணம் என்ன? இருதயத்தை பார்க்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இந்த வார்த்தை பாருங்க, 1 யோவான் 3:6 வாசிப்போம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறிவும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த கனி கொடுக்கிற அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாவம் செய்யாமல் இருப்பது. இந்த பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கஷ்டம் புரியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை அந்த அசுத்தமான சூழ்நிலையை சுற்றி தான் வாழ்கிறோம். நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட பாவங்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது தெரியுங்களா? இந்த சூழ்நிலையை நாம் எப்படி பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், அதுதான் தேவனுக்குள்ளே நிலைத்து இருக்கிறது. அந்த ஏசாயால சொல்றாரு, நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன்ற
யாராலையும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கையில் இருக்கிற அந்த மொபைல் போன் போது பிரியமானவர்களே, அதன் மூலியமாக அநேக பாவங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டிக் கொள்ளுகிறது. ஆனாலும் இந்த தூசி நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளே நாம் தனிப்பட்ட முறையிலே இந்த பாவத்தை வெல்ல முடியாது, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஆனால் எப்படி விடுதலையாக முடியும் என்று சொன்னால் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான், அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். அதனால தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகாக சொல்லியிருக்கிறார்னா, யோவான்ல வந்து 3:6 ஹல்லேலூயா. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவன் எரிந்து போம். இன்னைக்கு நம்ம வீணாய் போகாதபடிக்கு நீங்களுடைய வாழ்க்கை எதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பாவம் செய்யும் பொழுது நம்மளால் கனி கொடுக்க முடியாது. இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அதிலிருந்து நம்மளை தப்புவித்துக் கொள்ளும்படியாய் நம்ம யாரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல பார்க்கலாம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த யோசேப்பு இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கை பாருங்க, 9வது வசனம் கடைசி பார்க்கலாம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கவனிக்குமா? ஏமா என்னதான் கவனிங்க. நாம இப்ப எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஏசப்பா நமக்குள்ள வரணும்னு சொன்னா, நம்ம குடும்பத்தின் பிரச்சனை தீரணும்னு சொன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் முன்பாக உயரணும்னு சொன்னா, நமக்குள்ள பல சில தகுதிகள் கண்டிஷன் அப்படி கொடுக்கிற சில தகுதிகள் வேணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யாதவர்களா இருக்கிற, பாவம் செய்யாத மனுஷன் எவனும் இல்லைங்க இந்த உலகத்துல. ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது மிகப்பெரிய கடினமானது. ஆனாலும் நாம் அவரோடு கூட நிலைத்திருக்க முயற்சி செய்ய இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்ய நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கும். எவனுமே இந்த உலகத்துல வாழ்ந்தவன் எவனுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்வார். அவரை அன்றி நம்மளை காப்பாற்ற ஒருவரால முடியாது பிரியமானவர்களே. ஒரு செகண்ட் போதும் பாவம் செய்து விடலாம், ஒரு நிமிஷத்துல என்ன வேணா செய்து விடலாம். ஆனால் அதை செய்ய விடாமல் தடை செய்வதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டால் தான் அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியும். அதனால்தான் எவ்வளவு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். யாருக்கு? யோசேப்புக்கு அதிகாரியாக கூடிய உயர்வை வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வருதுங்க. அந்த ட்ரையல் இல்லாமல் எவனுக்கும் வெற்றி கிடையாது. இன்றைக்கு நம்ம குடும்பத்திலே சரி, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு சோதனை வருகிறது. அந்த யோசேப்புக்கு வந்த சோதனை உங்களுக்கு சில பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் அதிகாரியாக இருந்தார் எங்க எகிப்து தேசத்திலே. அவர் மூலமாக தான் இந்த சந்ததி உருவாகிறது. அவர் மூலமாக தான் இந்த இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர் மூலமாக தான் இந்த எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சோதனை வருகிறது, அந்த ட்ரையல். அந்த சோதனையில் அவர் ஜெயிக்கிறார். அவர் அதனால்தான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை முன்படுத்துகிறோம், எதை முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நமக்கு தெரியும்
ஒவ்வொருவருக்கும் அவங்க உள்ளத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்றது தெரிய பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த சபைக்கு தேவன் பேசுகிறது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 3 காரியத்தை நாம் பார்க்கிறது. முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பாவம் செய்யாமல் இருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பு. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைத்திருப்பது, அதாவது அவருக்குள்ளே நடப்பது, அவரை போல மாற நம்ம முயற்சி செய்வது. இதையெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது, இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. ஆண்டவர் சொல்றாங்க, நீ இப்படி இருந்தா அவன் இப்படி ஆசீர்வதிக்க கண்டிஷன் கொடுக்குறாரு. நீ எப்படி ஒண்ணா இருப்ப, நான் எப்படி ஒண்ணா வாழ்வேன், என்னை நீங்க ஆசீர்வதின்னு கேட்க முடியுமா? அவர் ஒரு ஒழுங்கு பார்க்கிறாரு இல்லைங்களா? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார் இல்லைங்களா? என்னுடைய பிள்ளைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். செவி உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்? பாவத்தை விடுக்கிறது. பாவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நம்ம வார்த்தையால பேசினது பாவம் ஆகிடும். நம்ம யாராவது ஒரு தவறா பேசிவிட்டாலும் கூட பாவம் ஆகிடும். அல்லது மற்றவர்களுக்கு பொறாமை கொண்டாலும் பாவம் ஆகிடும். எத்தனை சூழ்நிலை பாருங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆனால் எளிதான வாழ்க்கை. ஆனால் இந்த எப்படி அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி, இப்படிப்பட்ட ஒரு தரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரா நடத்துவார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த கிறிஸ்துவுக்காக இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? கனி கொடுக்கிற பிள்ளைகளால் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவை நிலைத்திருக்க வேண்டும். யாருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும்? அந்த ஆண்டவராகிய இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும், எப்படி யோவான் 15:7 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ பிரியமானவர்களே? எல்லாம் அவரால் செய்ய முடியும். இந்த நாளில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நிறைய காரியங்கள் பேச வேண்டும், ஆனாலும் நேரம் இல்லாததுனாலே நான் விரைவாக போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயாவில் 6வது அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசி. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியாக ஏசாயாவை ஆண்டவர் செலக்ட் பண்ண போகிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ளே எல்லாரும் இருக்கிறோம். நம்ம வாயில் நல்ல பார்த்து பேசுதா பேசாதான்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அசுத்த உதடு உள்ள அந்த தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்தப்படுத்துகிற ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய அசுத்தமான உதடு, நம்முடைய அதாவது தீமை நிறைந்த இருதயம், இதை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நாம் யாரை ஆராதிக்கிறோம்? யாரை ஒன்று ஆராதிக்கிறோமா? அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலாவதாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொன்ன பாருங்க, அசுத்த உதடு உள்ள மனுஷன் தான். ஆனால் ஆண்டவர் அவரை தொடும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறடால ஒரு நெருப்பு தழல் எடுத்து பறந்து வந்து அதனால என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஆமென். ஆண்டவருடைய அந்த அக்கினி, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கினின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அபிஷேகம். கர்த்தரிடத்திலே நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே.
இன்னைக்கு நாம் வருகிறோம் போகிறோம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு இயேசுவை வந்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார், எதற்காக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார், ஏன் மரித்தார், ஏன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். நீங்க எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் பிரியமானவர்கள், ஆட்டோ சங்கர் என்று ஒருவன் இருந்தான் சென்னையிலே. அவன் பயங்கரமான பாவி. அவன் மரிக்கிற தருவாயிலே, தூக்கு தண்டனைக்கு போகிற தருவாயிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். தேவ சமூகத்தில் போய்விட்டான். பிரியமானவர்கள், எவ்வளவு பெரிய சாட்சி! அந்த இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும், நான் சொல்ல வசனம் சொல்லப்பட்டது யோவான்ல 1வது அதிகாரத்துல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன், நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் நாம் பாவியானவர்கள், நமக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனையே கிடையாது. அங்க பிரச்சனை யாருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பிசாசுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். நம்மளை பயன்படுத்துகிறோம். பிசாசு ஒரு கூட்டத்தை பயன்படுத்துகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அன்பான போதகர் இந்த சபையிலே இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அவர் மூலியமாக பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு புறம்பாக, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியாய் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் எப்படி பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள், ஒரு காரியங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை போல நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படி இந்த 3 காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த 2வது காரியங்கள் அன்பு. கனி என்பது என்னது? அன்பு. 3வது என்னது? அவரோடு கூட நடத்துதல். அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவராக நம்மை மாற்றுகிறவர்களாக அவர் இருப்பார். இந்த நாளில் கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 6:56. 6:56. நிறைய வசனங்கள் இருக்கிறது. மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எத்தனை பேர்கள் இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா எப்படி நிலைத்திருக்கிறோமா? அவருக்குள்ள நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் அவரோடு கூட நடப்பீர்கள். அதற்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால உங்களை கம்பல் பண்ண போறது கிடையாது. இது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த வசனம் சொல்றது. இந்த வசனம் சாதாரண வசனம் என்னமா? நீங்க நம்ம ஃபேன் காத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சூரியன் வெளியில உதிச்சு கொண்டு இருக்கிறது, காற்று வீசுது, மழை பெய்யுது, பூமி விளையுது, ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், காக்கை குருவிகள் எல்லாம் பறக்கிறது. இதை எல்லாவற்றையும் சொல்லி 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 உருவாக்கினது வரதான் இந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகிறது. அதனால்தான் அந்த வார்த்தை தாங்க ஜீசஸ். யோவான் 1வது அதிகாரத்தில் பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க இயேசு. அவர் ஆதியும் அந்தமும், அல்பா ஒமேகாவும். பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. யோவான் 1:1 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 56வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன்.
அப்போ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னார். முதலாவது என்ன? பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாத எந்த மனுஷனும் இல்லை. ஆனால் அந்த பாவம் செய்ய முடியாமல் நம்ம இருப்பதற்கு யார் துணையா இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்யணும். இரண்டாவதாக அன்பு செலுத்தணும். என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுத்த 2 பிரதான கட்டளை. என்ன கட்டளை கொடுத்தாரு? என்னை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? நீ உன்னையே நீ நேசிப்பது போல பிறனை நேசிப்பதாக அன்பு செலுத்துகிறோம். அப்ப அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்குது? நம்மளுக்கு தீமை செய்கிறவனே நம்ம என்ன பண்றோம்? மன்னிக்கிறோம். நம்ம அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறோம். அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் உடையவராக இருந்தால், இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால், இப்படி நிலைத்திருந்தால், நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லுங்கள். வார்த்தைங்க, இந்த வார்த்தை தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கொண்டாடும் பொழுது அவரை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் இந்த வருகிற கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதியிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருப்பார். முதலாவதாக நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது பாவம் செய்ய மாட்டோம். இரண்டாவது என்ன பண்ணுவோம்? அன்பு செலுத்துவோம். மூணாவது அவரை போல மாற பார்ப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளால முடியாதுங்க. அதனால ஏசாயாவா சொல்றாரு, நான் அசுத்த உதவி உள்ள மனுஷன் என்று சொல்றாரு. அவருடைய அக்கினி, அந்த இயேசு, அவர் கொடுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வரும் பொழுதுதான் இந்த கோலைக்கு நமக்குள்ளே வரும். தெரியுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே அவரை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், நாம் அவரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தியானம் பண்ணுங்க, யோசித்து பாருங்க. அந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் மாற்றுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. பாஸ்டர் அவங்க ஜெபிச்சு முடிப்பாங்க. கண்களை மூடி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவரை நிலைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாக இதுவரைக்கும் திருப்பி வந்தது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொடுத்து செபிப்போமா. ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். அவர் அற்புதமாய் நம்மை நடத்தியிருக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மோடு கூட உண்டு. தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உங்கள் நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவரே நாங்கள் கனி கொடுப்பதற்கு, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை குற்றங்கள் எல்லாம் மன்னித்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் பாவங்களை விட்டு அன்பு செலுத்தி கர்த்தரை போல தேவனுக்கு என்று எழுப்பி பிரகாசிப்போர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உமது துதிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் சாட்சி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பாவங்கள் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலையடித்து அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட கடந்து வந்து தேவ வார்த்தை கொடுத்த ஒரு தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் ஆசீர்வதிங்க, ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்க. பாவங்களை விட்டு அன்பு செலுத்தி ஆண்டவர் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.